மறக்காதே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நான் சேரமான் பெருமாள் நாயனார், அதாவது களரிட்டறிவர் நாயனார்ட்ட புராணம் சொல்ல போறேன். எப்படி என்றா, இவர் மலை நாடு என்று சொல்லப்படும் வளம் பொருந்திய, மிக்க வளம் பொருந்திய நாட்டில, அதாவது சேர நாட்டில கொடுங்கோளூர் என்ற இடத்தில திருவெஞ்சைக்களம் என்று ஒரு கோயில் இருக்குது. அந்த இறைவனுக்கு பேர் காலத்தீஸ்வரர். அப்ப அங்க இந்த பெருமாட்கோதையார் பிறந்தார். அவர் பிறக்க அவருக்கு இளம பெயர் அவற்ற பெருமா கோதையார். அப்ப அவர் வளர்ந்து வந்து ஒரு சைவ சிவபக்தனாத்தான் அவர் வளர்ந்து வந்தவர். நல்ல ஒழுக்கங்களோடையும் நல்ல திடகாத்திரமாகவும் நல்ல ஒரு இதாக அவர் வளர்ந்து கொண்டு வரைக்கும் அவற்ற தொண்டு என்னென்றா சிவனுக்கு அந்த 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 காலத்தீஸ்வரர் உள்ள கோயில்ல சிவனுக்கு தொண்டு செய்கிறது தான் அவற்ற இது. அப்ப அங்க ஒரு மன்னன் இருந்து வந்தவன். அவன் வந்து செங்கோட்பறையன். அப்ப அவன் ஒரு நாள் தனக்கு இந்த அரச பதவி எல்லாம் காணும் என்று சொல்லி அவன் துறவறம் செய்கிறான். அப்ப துறவறம் செய்யணும் அந்த அரச அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர் பெருமாட்கோதையரைத்தான் தெரிவு செய்யணும். ஆனால் அவர் சொல்லுவர், இறைவென்று ஆணை இல்லாமல் நான் இந்த பொறுப்பை ஏற்க மாட்டேன். அப்ப எல்லாரும் பரிவாரங்கள் சகிதம் எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு போயினோம். காலத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு போக அங்க போக எல்லாரும் பக்தியா நின்று கும்பிட்டு கொண்டு இவர் பெருமாக்கோதையாருன்னு சொல்லி போட்டு, இறைவா எனக்கு இந்த பொறுப்பை ஏற்க உன்னுடைய அனுமதி இருந்தால் தான் நான் அவர் நல்ல இறைஞ்சி வேண்ட அந்த ஆலயத்தில் இருந்து ஒரு அசரீரி வரும். என்ன கோயில்ல போய் அந்த அசரீரி எப்படி வருமெண்டா, பேரொளியாய் வந்து சேரர் குலக்கொழுந்தே வருந்தற்க பதவியை ஏற்றுக்கொள். அதாவது உனக்கு விலங்குகள் பறவைகள் போன்ற மற்ற எல்லா ஐந்தறிவு படித்த உயிரினங்களும் பேசக்கூடிய பேச்ச அறியக்கூடிய இந்த ஆற்றலை உமக்கு தந்தோம் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்க, அப்ப அவர் அதை ஏற்று இறைவற்ற திருவிருளோட அவருக்கு ஒரு நாள் அவருக்கு எல்லாம் முடிசூடி அவரை இதண்டு வச்சிருப்பினார். அப்ப அவர் அதுக்கு பிறகு சேரமான் பெருமாள் ஆகிட்டார். அவர் ஏனென்றா அங்க இறைவன் அவரை சேரர் குலக்கொழுந்தே என்றுதான் கூப்பிட்டு பேரொழியா சொன்னவர். அப்ப இவர் ஒரு நாள் அரச பதவி ஏற்ற பிறகு இவர் ஒரு நாள் பட்டத்து யானை மீது நகர வந்து வலம் வந்து கொண்டிருக்கேக்குள்ள ஒரு சுவம்பேடம் தரித்த அதாவது ஒரு சலவை தொழிலாளி உவர் மண்ணை தலில வச்சு கொண்டு அவன் வந்து கொண்டிருந்தவன். அவன் மழை பெஞ்சது, அதோட அவன் வேர்வையெல்லாம் சேர்ந்து அவன் உடம்பு முழுவதும் எப்படி ஆயிட்டுதுன்றா உத்தூளனமாக விபூதி தரித்த ஒரு சிவனடியாற்ற தோற்றம் போலதான் அவருக்கு விளங்கினது. அப்ப சேரர் பெருமான் ஒரு அரசன் பவனி வந்து கொண்டிருக்கிறார். அவனை கண்டோன்னு ஒரு சிவனடியார் வரணுமே அந்த நாங்க கணக்க மெய்யண்ட சாஸ்திரங்கள்ல இந்த திருமுறைகள்ல எல்லாத்துலேயும் நாங்கள் படிச்சு தெரிஞ்சு கொள்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த சிவா அனுபவம் பெற்றவர்கள், சிவமாம் தன்மை பெற்றவர்கள் அவைகள உள்ளம் எப்படி இருக்குமெண்டா, அவை எந்த பதவியா இருந்தாலும் எந்த ஒரு பெரிய ஆக்களா இருந்தாலும் அவை அந்த சிவமான் தன்மையோட இருக்கிறவைக்கு காண்ற பொருள்கள் பார்க்கிறவைகள் எல்லாருமே அந்த சிவமா தான் அவைக்கு தெரியும். அதுவும் இந்த சிவ வேடம் தரித்தவர்கள் எப்படி இருப்பார்கள், விபூதி உருத்திராக்கம் சொல்லி கொண்டிருப்பார்கள். உருத்திராக்கம் அணிஞ்சிருப்பினும் விபூதி அணிஞ்சிருக்கிறோம் பஞ்சாக்கரத்தை சொல்லி கொண்டிருப்பினும் அவைதான் அந்த சிவவேடம் தரித்தவர்கள் என்று சொல்றது. அப்ப இந்த இந்த சலவை தொழிலாளி தலையில வச்சு கொண்டு போறத கண்டோடனே அவருக்கு ஒரு சிவனடியார் போலதான் தோற்றம் அளிச்சார். அவர் உடனே கடகடண்டு தன் யானையில இருந்து இறங்கி வந்து அவனை போய் விழுந்து வணங்குவார். அப்ப அவர் அந்த சலவை தொழிலாளி, அடியேன் நான் ஒரு சலவை தொழிலாளி, நீரே நின்ற காலில் விழுந்து
வந்து கும்பிடுறீர் என்று சொல்லி அவருக்கு சரியான அந்த ஒரு இதாக போயிட்டுது. அப்ப இவர் சேரர் சொல்லுவார், இல்ல உம்மில் நான் சிவனை கண்டேன், உமது கோலத்துல நான் சிவனை கண்டேன், அதான் வந்து வளைங்க. அப்ப அது ஒரு திருநாவுக்கரசற்ற தேவாரத்திலையும் அந்த இது வருகுது என்னண்டா, எவரேனும் தாமாக இவாடத்திட்ட திருநீறும் சாதனமும் காண்பால் என்று அது 6ஆம் திருமுறை 61வது பதிகம் 3ஆம் பாடல் என்று இருக்குது. நான் இப்ப தேடினேன், அது இல்லை, ஏதோ மாறிய உண்மை விளக்கத்துல தான் இந்த நம்பர் இருந்தது, மாறி போட்டுட்டேன் போல இருக்கும். அப்ப அவர் அப்ப அந்த அவ்வளவு அந்த பதவியில இருந்தாலும் அவர் சிவன் சிந்தனையோட தான் எப்படியும் இருப்பார். அப்ப அவர் இப்படி ஒரு நாள் வந்து அவர் நிறைய இறைவனை இந்த நேரமும் யோகத்தில ஆழ்ந்து சிவ சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய ஒருவர். அப்ப அவருக்கு அந்த சிவபெருமான் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து யோகத்தில் ஆழ்ந்து அவரை இறந்து அவற்ற அரண்மனையில இருந்து இதை அவர் சிவனை நினைத்து கொண்டிருக்க அவருக்கு ஒவ்வொரு நாளும் அவற்ற காலடி சத்தம் சலங்கை சத்தம் கேட்கிறது. அப்ப அவருக்கு அது இதால அவர் அறிஞ்சு வந்து தன்னை இதை வாழ்த்தி போட்டு போறார், அவர் வந்துட்டு போறாருன்றது அவருக்கு தெரியும். அவர் அப்ப அப்படி எல்லாம் ஒரு நாள் இருக்கேக்குள்ள மதுரையில பானபத்திரன் ஒருவன், அவன் வந்து மதுரை சங்க தமிழ் புலவன். அவர் சரியான ஏழை, அவருக்கு சரியான வறுமை. அவருக்காக சிவபெருமான் வந்து பாட்டெல்லாம் படிச்சு அவருக்கு படிக்க தெரியாது, அவருடைய மகத்திறமைய பாடக்கூடிய அந்த நாட்டில் இருக்கினம் அவருக்காக படிச்சு இவர் வந்து நிறைய பானபத்திரனுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அப்போ ஒரு நாள் என்ன செய்யறார் இவர் பானபத்திரன்கிட்ட ஸ்ரீமுகம், அதாவது ஒரு திருமுக பாசுரத்தை எழுதி, அதாவது அந்த பாட்டின் பெயர் முதல் வரி மதி மெலி புரிசை என்னும் அந்த வாசகத்தை எழுதி பானபத்திரர்கிட்ட கொடுத்து விடுறார். அப்ப பானபத்திரர் மிகவும் பக்தியோடு அதை தலையில வச்சு கொண்டு அங்க இவர்கிட்ட வர்ற இவர் என்ன செய்வார், அவரும் நல்ல சிவ வேடத்தோட தான் வருவார். அவரை கூப்பிட்டு உபசரிச்சு அவருக்கு செய்ய வேண்டிய, அவர் ஒரு ஏழை அப்படி இருந்து இவர் ஒரு பணக்கார நிலையில இருக்கிற ஒரு அரசர். அவரை கூப்பிட்டு அவரை நல்லா உபசரிச்சு என்னன்னு பார்த்தா இந்த ஸ்ரீமுகத்துல எழுதியிருக்குது சிவபெருமான்ட கடிதம். அப்ப அதுல எழுதி இருக்குது என்னண்டா அப்படி வேருக்கு உதவி செய்ய சொல்லி. அப்ப சேரர் சேரமான் பெருமாள் என்ன செய்வார், தண்ட வீட்டுல உள்ள அத்தனை என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்து அவர் அதை கொண்டு போய் இல்லாம கொண்டு போய் சேர்ப்பார். அப்ப அந்த முதல் 11ஆம் திருமுறைக்கு ஸ்ரீ திருமுகப்பாசுரம்ன்றத சிவபெருமான் இந்த சேரமான் பெருமாள் நாயனார் மூலம்தான் அதை தோற்றுவிக்கிறார். அப்ப அப்படி இருக்கு நாளில் ஒரு நாள் இவருக்கு இந்த சிலம்பொலியும் கேட்கிறதான, இவர் அவ்வளவு ஒரு சிவபக்தர். அப்ப இந்த சிலம்பொலி கேட்கிற ஒரு நாள் இவருக்கு அந்த பூசைக்கு அவர் வரையில அவற்ற சிவ பூசை, அவர் சிவ பூசை என்று அவர் அந்த மனதால அவரை நினைச்சு இந்த நாளும் பூசை செய்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு வரையில. அப்ப அவர் என்ன காணையில இன்றைக்கு சத்தத்தையே சலங்கொலியே காணையிலன்ட்டு தன் உடவாளை எடுத்து தன்னை குத்த போற நேரம் சிவருமான்ற அந்த சிலம்பொலி வல்லமைக்கு மாற கலீர் 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 கலீரண்டு கேட்கும். அவ்வளவு ஏனண்டா சிறுமன் தன்னை குத்த போறாருன்ட்டு. அப்ப இவர் தண்டு கும்பிட்டுட்டார், ஆனாலும் வருத்தத்தோட கேட்பார், இன்றைக்கு நீர் பிந்தி வர காரணம் ஏதோ ஒன்று கேட்க. அப்ப அவர் சொல்லுவார், ஒரு பக்தன் தில்லையில வந்து அன்பொழுக அவன் பாடி அவன் பாடலை கேட்டு செமறந்திருந்ததுல வேற பிந்திட்டுதண்டு. அவருடனே அந்த ஒரு சிவபக்தன் யார், அவரை நான் பார்க்க வேணும், அவரை நான் தரிசிக்கணும் என்ற அந்த எண்ணம் தான் வந்ததொழிய அங்க அந்த இதுவரை இல்லை. இன்னட்ட வராம அங்க போட்டாரே எந்த இதுல ஏதாவது குறை வந்துட்டுதோன்றது அந்த கதையில் அந்த பக்தனை நான் பார்க்கணும். அவர் என்ன செய்வார், அந்த பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தில்லை நோக்கி போறார். அங்க போனால் அவருக்கு பெரிய வரவேற்பு, சேரமான் பெருமாள் வாரார் என்று சொல்லி எல்லாரும் அங்க அந்த அங்கத்திய தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாரும் அவரை வரவேற்று
அவர் அந்த போய் வாசல்ல போன உடனே 7 நிலை கோபுரத்தை இசைத்தமிழால வந்து ஏற்றித்திடுத்து இந்த சிற்றம்பலத்துக்கு முன்னுக்கு அவற்றை சித்தம் சித்தம் எல்லாம் சித்தம் ஒடுங்கினா அங்க ஐம்புலன்கள் எல்லாம் தான் ஒடுங்கிட்டு அந்த சித்தம் ஒடுங்க பொன் வண்ணத்து அந்தாதி என்ற அடுத்த ஒரு 11ஆம் திருமுறையை அவர் அங்க அதாவது ஒரு பிரபந்தம் அதையும் அவர் அதுல பாடுறார். பாட்டு ம். தந்தாது 101 பாட்டாக்கும் ஒவ்வொரு முடிவிலையும் அதே தொடக்கம் பெறும் பாட்டு. அதையும் பாடேக்குள்ள அவர் இறைவன் அந்த நேரமும் அவருக்கு வந்து அங்க நேர அந்த கோயில்ல அவருக்கு நேரே அவன் சிலம்பொழிய அவர் காட்டினவர் அந்த சத்தத்தை அவருக்கு காட்டினார். அப்ப இவர் தில்லையில பல நாட்கள் தங்கி இருந்து பாடி பெருவி சந்தோஷமா அவர் அங்க இருக்கைக்குள்ள அவர் திருவாமூருக்கு போகணும் என்று சொல்லி அவர் போறார். அப்ப திருவாமூருக்கு போற வழியில சீர்காழி திருஞான சம்பந்தர் பாடிய அந்த கோயிலுக்கும் போய் திருவாரூர்ல போய் இந்த சுந்தரரை பார்க்கணுமென்ற இவர் ஆசை மேலிட்டால போய் சுந்தரரை பார்க்க அங்க அன்பு பெருக்கால சுந்தரர் இவரை வரவேற்று கோயில்ல கண்டாலும் வீட்டை கூட்டி கொண்டு போய் பரவியார் இவரே ஒரு தண்ட சுந்தரற்ற அன்பான ஒரு இணை பிரியா தோழன் அவருக்கெல்லாம் நல்ல அறுசுவையா எல்லாம் சமைச்சு குடிக்கணும். இவர் 2 பேரும் நல்ல அன்பால நல்லா இணைஞ்சிட்டினம். ஆளையாள் இவருக்கும் சேருமான் வந்து அவருக்கும் சேருமான் வந்து ஆளையாள் ஆனாலும் 2 பேரும் நல்ல அன்பா இவியல் அங்க இருந்து வேற நாளில திருவாரூர்ல வந்து இருந்துற நாளில இவியலுக்கு அங்கத்திய அடியார்கள் எல்லாம் சிவனடியார் எல்லாம் இவையெல்லாம் நல்ல இதாண்டு அவ சுந்தரருக்கு வச்ச பெயர் சேரமான் தோழன் என்று ஒரு பெயரை வைக்கணும் அங்க திருவாரூர்ல இருக்கே அவ்வளவு ஒரு இறுக்கமான அன்பு அவைக்குள்ள வந்துட்டுது. அப்ப அவர் ஒரு இந்த கோயில்ல இருந்து ஒரு நாள் சுந்தரர்கிட்ட சொல்லுவார் நீங்கள் எங்கட ஊருக்கு வர வேணும் என்று சுந்தரருக்கு அழைப்பிடுவார். அப்ப சுந்தரரும் ஓகே என்று சொல்லி அவரோட போக அவர் 2 பேரும் அங்க போய் 2 பேரும் சேர்ந்து திருவாமூர்ல இருக்கேக்குள்ள திருமணிக்கோவை என்ற ஒரு நூலையும் 2 பேரும் சேர்ந்து செய்தவர். அப்ப சுந்தரர் இங்க வந்த உடனே பரவையார்கிட்ட சம்மதம் கேட்டு திருமணி மும்மணி கோவை திருமணி மும்மணிக்கும் அப்ப இவர் என்ன பிறவியார்கிட்ட தாண்டு கேட்டு சுந்தரர் இங்க போனா இங்க சுந்தரருக்கு இது பாதபூசை செய்ய போறார் சேரமான் பெருமை. சுந்தரர் தடுப்பார் ஐயனே வேண்டாம் நீங்கள் என்ன நான் என்ன இல்லை என்று சொல்லி ஆனாலும் அவற்றை அன்பு அதால அங்க அந்த இவ 2 பேரையும் சிவன் அருட்செல்வர் என்றுதான் அவர் 2 பேரையும் அவ்வளவு அவை சிவ பக்தி அவர் இருக்கு. அப்ப இருவரும் அப்படி இந்த இருக்கைக்குள்ள ஒரு நாள் பாண்டி நாட்டுக்கு மன்னவரால் அவ வரவேற்க சோழர் சோழர் பாண்டர் எல்லாரோடையும் அவன் நல்ல ஒற்றுமையா இருந்த நேரம் 2 பேரும் இருந்தவ அப்படி பல திருத்தலங்களுக்கு எல்லாம் போய் தரிசித்து தேவாரம் பாடி இவியல் வந்து கொண்டிருக்கைக்குள்ள ஒரு நாள் காவிரி திருவையாறுக்கு போய் கொண்டிருக்கு. அங்க காவிரி பெருக்கெடுத்து ஓடும். காவிரி பெருக்கெடுத்து ஓட அப்ப சுந்தரர் ஒரு தேவாரம் படிப்பார். என்ன பல்லதலங்கள் சரித்து கொடுங்கோளூரை தரிசி போட்டு திருவச்சக்களம் போயினம். அங்கே ஒரு நல்ல பாடு எழுதி வச்சிருந்தேன் நான் பொருங்க வாரேன். கொள்ளுநெல்லோ ஏதோ ஒன்று சரி பிராசம். அப்போ அவைகள் அப்படி எல்லா கோயில்களையும் தரிசித்து கொண்டு வரைக்குள்ள இவர் ஒரு நாள் என்ன செய்கிறார் சுந்தரர் அவருக்கு இறைவன் பேர் கிடைச்சு அவர் கைலாய மலைக்கு போகிற நேரம் வந்த உடனே அவர் இவர் 2 பேரும் பிரிஞ்சிட்டினா இவர் சுந்தரர் என்ன செய்யறார் ஒரு சேரமான் பெருமாள் தான் போறேன்னு திரும்பி அவன் ஊருக்கு வந்தோன்னு சுந்தரர் வெளிக்கிட சேரமான் பெருமாள் நிறைய சாமான்கள் இவருக்கு பொண்ணும் பொருளும் பரிசுகள் எல்லாம் கொடுத்து விட அதை சுந்தரர் வேண்டிக் கொண்டு இவர் அவருக்கு எல்லாரும் சிவர் எல்லாரும் போனவ சாமான்களை கொண்டு ஆனால் அதுகளெல்லாம் வானம்
கெட்டி போயிருக்க சாமான்களை அவர் கொண்டு போயிடலாம் போயிட்டுது. அவர் சேரமான் சுந்தரர் கஷ்டப்பட இறைவன் பூதகணங்களை அனுப்பி அவை எல்லாத்தையும் பக்குவமாக அந்த அவற்றை ஊருக்கு போய் சேர்றதுக்கு அவர் உதவி செய்கிறார். அப்போ இதுக்கிடையில் சேரமான் பெருமாள் வெளிக்கிறாண்டி இவர் அந்த தன் யோகத்தாலே இவர் அறிஞ்சிட்டு இவர் என்ன செய்வார், தானும் போக வேணும் என்று சொல்லி குதிரையில ஏறி அவர் வெள்ளை யானையில போனது சேரமான் பெருமாள். இவர் குதிரையில ஏறி இந்த குதிரைக்கு என்ன செய்வார், பஞ்சாக்கர மந்திரத்தை காதுக்குள்ள ஓதி விட்டோன்னு குதிரை என்ன செய்யும், மிக விரைவா போய் சேரமான் பெருமாளின் ஜானையும் சேரமான் பெருமாளையும் சுத்தி வந்து இவர் முன்னுக்கு போயிடுவார். இவர் முன்னுக்கு போனால் அங்கே வாசலோட சேரமான் இவரை மறைச்சு போட்டார், உள்ளுக்கு வர விடாம. சுந்தரர் போக வாசல் திறப்பட்டுட்டுது. அப்போ சுந்தரர் உள்ளுக்கு போக இவர் போய் கேட்பார். அது இந்த இதில் வேற இல்லை, பெரிய புராணத்தில் வேற இல்லை. ஆனால் வேற வேற சேரமான் பெருமாளின் வரலாறுண்டு போனால் வருகுது, அதுல வருது. அப்போ தான் சுந்தரர்கிட்ட பேர் சேருமான் யார் அவன் வந்திருக்கிறாண்ட எனது நண்பன் சேரமான்டா. அப்போ அவர் அதுக்கு பிறகு அவரை கூப்பிட்டு அவருக்கு சேரமான் பெருமாளுக்கும் ஒரு பதவி கொடுக்குறார், அந்த கணங்களுக்கு தலைவராக இருக்க சொல்லி அவருக்கு அங்கே ஒரு பதவி கொடுக்குறார். அப்போ இந்த சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய இந்த 871 ஆண்டு அந்த காலகட்டத்தில் அவர் 11ஆம் திருமுறையை இயற்றி இருக்கிறார். இந்த பொன்வண்ண தந்தாதி 650 750க்குள்ள திருக்கைலாய உலாண்டு மொண்ட இயற்றினவர், அதுவும் அப்படித்தான். திருவாரூர் மும்மணி கோவையும் அந்த காலம்தான். அப்ப 11ஆம் திருமுறையில வேற வேற இது காரைக்கால் அம்மையார் உட்பட பெண்ணடியார்கள் 9 தொகை அடியார்களோ பெண்ணடியார்கள் இதுல 40 பதிகங்கள் வருகுது. இவைய சொல்றது சைவ பிரபந்தங்கள் அல்லது சைவ பிரபந்த திரட்டண்டு சொல்லுறது. இந்த பொன்வண்ண தந்தாதி தில்லையில அருளினது அந்த பாட்டு எனக்கு நல்ல மிகவும் பிடிச்சதா இருக்கும், அவங்களுக்கு பாடிக்காடு. பொன்வண்ணம் அவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்தி அங்கும் மின்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடையும் வெள்ளி குன்றம் தன் வண்ணம் அவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடைதனை கொண்ட என் வண்ணம் அவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நல்லது நல்லது.